226 தொகுதிகளில் வெற்றி பெற போகிறோம். இது மம்தா பானர்ஜியுடைய அதீத நம்பிக்கையா இல்ல கள நிலவரமா? இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடுத்த வழக்கின் அவசியம் என்ன? வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைக்கு வெளியில மம்தா பானர்ஜி 4 மணி நேரம் காத்திருப்பதற்கான தேவை எங்கிருந்தது? பரபரப்புக்கும் சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இல்லாத மேற்கு வங்க அரசியல் களத்தை பற்றி தான் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. மேற்கு வங்கம் தேர்தல் அப்படிங்கிறது ஏப்ரல் 23, 29 அப்படின்னு 2 கட்டங்களாக நடந்து முடிஞ்சிருக்கிறது. இதில் 3 விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். முதல் ஒன்று, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 226 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. எதற்காக சொன்னார் அப்படின்னா, எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மேற்கு வங்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு, அதாவது 70% மேற்பட்ட கருத்து கணிப்புகள் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, இந்த முறை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைய போகிறது, பாரதிய ஜனதா பார்ட்டி தான் இந்த முறை மீண்டும் ஆட்சி கட்டில் அமரப்போகிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் தான் அதிகமாக வெளியிட்டிருந்துச்சு. அதை தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது தான் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த முறை பாஜகவினுடைய கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இது போன்ற ஒரு கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்களே ஒழிய கள நிலவரம் அது கிடையாது. நாங்கள், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும், அதாவது 4வது முறையாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும், அதுவும் சாதாரண வெற்றியாக இருக்காது, 226 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2021 தேர்தலுமே கூட பல ஒரு 50-50க்கு பாதிக்கு பாதியான கருத்து கணிப்புகள் என்ன சொல்லிச்சுங்க அப்படின்னா, பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்த கருத்து கணிப்புகள் கூட இந்த அளவுக்கு, போன முறை 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தாங்க. 294 தொகுதிகள் இருக்கக்கூடிய அந்த மேற்கு வங்க சட்டமன்றத்தில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு எந்த ஒரு எக்ஸிட் போலுமே சொல்லலை. ஆனால் அவங்க 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அதே போன்ற ஒரு சினாரியோ தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்க போகிறது அப்படிங்கிறது ஒன்றியில் மமதா பானர்ஜி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஸோ நிலைமை இப்படியாக போயிட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னா, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. அதற்கு கவுண்டிங் சூப்பர்வைசராக யார் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ சர்ச்சையாக மாறி இருக்குது. அது தொடர்பாக தான் வழக்கம் தொடுத்திருக்கிறாங்க. அதாவது சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கோ இல்லை வெளி மாநில ஒன்றிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய IAS IPS ஆஃபீஸர்கள் கவுண்டிங் சூப்பர்வைசர் நியமிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த முறை என்ன பண்ணுறாங்க, முழுக்க அந்த மாநிலத்திலிருந்து வெளியிருக்கக்கூடியவர்கள் நபர்கள் தான் நேரடியாக கவுண்டிங் ஆஃபீஸர்ஸாக, கவுண்டிங் சூப்பர்வைசராக நியமிக்க வேண்டும் அப்படிங்கன்னு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு பல்வேறு மாநிலங்கள் இருந்து, அதாவது குறிப்பிட்ட மாநிலம் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்திற்கு எந்த வகையிலும் சம்மதம் இல்லாத சூப்பர்வைசர்ஸாக IAS IPS ஆஃபீஸர்ஸை நியமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சர்ச்சை எழுந்திருக்குது. என்ன அப்படின்னா, மேற்கு வங்கத்திற்கு சம்மந்தம் இல்லாதவங்க நியமிக்கிறீங்க, ஓகே, அதே நேரத்தில் பாஜகவிற்கு ஆதரவானவர்கள் தான் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கொண்டு மேற்கு வங்கத்தில் குவிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மம்தா பானர்ஜி அவர்கள் வழக்கை தொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இதே நிலை தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேடராக இல்லாத, தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத பல்வேறு மாநிலங்களில் இருந்து தான் கவுண்டிங் சூப்பர்வைசர்ஸ் நியமிக்கப்பட்டு அவங்க தயார் நிலையில் இருக்கிறாங்க. மே 4 வாக்கு எண்ணிக்கும் போது அவர்கள் தான் முழுவதுமாக அதை கண்காணிக்க போறாங்க. உண்மை சொல்லணும்னா இவங்க தான் கவுண்டிங் சூப்பர்வைசர்ஸ் தான் மிக முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தால் நேரடியாக நியமிக்கப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது மேற்கு வங்கம் அப்படிங்கிறது 2 முனை தேர்தல் களமாக இருக்குது. பல்வேறு முட்டல் மோதல்கள் பாஜகவிற்கும் திரிணாமுல் காங்கிரஸிற்கும் தொடர்ந்து நடக்குது. உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி நாடாளுமன்றத்தில் தொடங்கி மாநில சட்டமன்றம் வரைக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்த IAS IPS அதிகாரிகள் கொண்டு நியமிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் எல்லாருமே பிஜேபி ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய குட் புக்கில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த போல பணிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒருதலை பட்சமாக இருக்கும், இது சரியானதாக இருக்காது. அதனால மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த மாநில அதிகாரிகளும் கூட இதுல கவுண்டிங் சூப்பர்வைசராக நியமிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அது பேலன்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடுக்கப்பட்ட வழக்கில் சொல்லப்பட்ட முக்கியமான காரணியாக இருக்குது. இப்படி நியமிக்கப்படும் பொழுது எலெக்ஷன் ரிசல்ட்டை மேனிபுலேட் பண்ண முடியும், எலெக்ஷன் கமிஷன் ஒரு பயாஸாக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வந்திருக்குது. உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்றிய அரசினுடைய அந்த IRS IPS ஆஃபீஸர்கள் மட்டும் இல்லாமல் மாநில அரசை சேர்ந்த மாநில கேடரில் இருக்கக்கூடிய IAS IPS ஆஃபீஸர்களையும் இந்த வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்களாக நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை சுப்ரீம் கோர்ட் இப்போ கொடுத்துருக்குறாங்க.
ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்த இந்த வழக்கில் வந்து மமதா பானர்ஜி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத வரக்கூடிய செய்திகள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பவானிபூர் தொகுதியில் மமதா பானர்ஜி அவர்கள் போட்டி போடுறாங்க. போன முறை நந்திகிராம் மற்றும் பவானிபூர் 2 தொகுதியில் போட்டி போட்டு நந்திகிராம் தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த முறை பவானிபூர் தொகுதியில் மமதா பானர்ஜி போட்டி போடுறாங்க. அவரை எதிர்த்து பாஜகவினுடைய மேற்கு வங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி என்பவர் களத்தில் இருக்கிறார். நந்திகிராமை பொறுத்த வரைக்கும் சுவேந்து அதிகாரியினுடைய ஊர். அவர் வந்து தொடர்ந்து அங்கே போட்டி போட்டு திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், அதுக்கு பாஜக சேர்ந்ததுக்கு பிறகு பாஜகவிற்கும் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய தொகுதியாக இருந்தது. ஆனால் பவானிபூரை பொறுத்த வரைக்கும் 2011 தொடர்ந்து மமதா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதியாக பவானிபூர் தொகுதி என்பது இருக்குது. இந்த இடத்துல அவரை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி போட்டி போடுவார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு கடுமையான போட்டியை கொடுத்தாலும் கூட இந்த பவானிபூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மமதா பானர்ஜி தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது அங்கிருந்து களத்தில் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர், அவருடைய சொந்த வீடும் கூட அந்த தொகுதியில் தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஈஸியாக எளிமையாக அணுகக்கூடியவராக இருக்கிறாரு. தொடர்ந்து முதலமைச்சரின் தொகுதி என்று பேசப்பட்டு வந்த பவானிபூர் தொகுதியில் மீண்டும் மமதா பானர்ஜியின் கொடிதான் பறக்கும் அப்படிங்கிறது அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில் அந்த வாக்கு இயந்திரங்கள் வைக்கக்கூடிய அந்த ரூமில் வந்து வெளியே வந்து ஒரு 4 மணி நேரம் மமதா பானர்ஜி காத்திருந்திருக்கிறாங்க. எதற்கு அப்படின்னா, இங்கே வந்து ஓட்டு திருட்டு நடக்குது, அந்த பெட்டியை வந்து திறக்கிறாங்க மூடுறாங்க, நிறைய விஷயங்கள் உள்ள நடக்குது, நான் உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுல அனுமதி கேட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் அனுமதி அவருக்கு மறுக்கப்பட்டு உள்ள செல்லக்கூடாது அப்படின்னு அனுமதி மறுக்கப்படுது. அதற்கு பிறகு பேட்டி கொடுக்குறாங்க. ஒருவேளை ஏதாவது வாக்கு திருட்டுகளோ இது போன்ற சம்பவங்கள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதற்கான விளைவுகள் மிகவும் கடுமையாக இருக்கும், வாழ்வா சாவா போராட்டம் இது அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமான முறையில் மமதா பானர்ஜி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. இப்போது இந்தியாவில் 5 மாநிலங்களில் தேர்தல் நடந்தாலும் கூட 5 மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது மிகவும் விறுவிறுப்பாக ரொம்பவும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா அது மேற்கு வங்கத்தை சொல்லலாம். இதற்கும் வந்து 2 முனை போட்டி தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதுவும் 4வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் போட்டி போடுறாங்க. ஒரு 2வது முறை அப்படிங்கிற போது ஆன்டி இன்கமென்சி இருக்கும், அவங்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும், அப்படி நிறைய விஷயங்கள் பேசப்படும் பொழுது 3 முறை ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணி 4வது முறை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தல் களத்தில் நிற்கும் பொழுதும் இவ்வளோ டஃப் ஃபைட்டை வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய பாஜக கொடுக்குறாங்க. பாஜகவும் எந்த வகையிலும் சளைச்சது இல்லாமல் பல்வேறு விதமான தாக்குதல்களை முன்னெடுக்கிறாங்க. அமைச்சரவை முழுவதுமாக மேற்கு வங்கத்திலேயே இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் வந்து 10 நாட்கள் அங்கேயே தங்கி பிரச்சாரம் பண்றாரு. ஒரு வாரத்திற்கு மேல பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்றாரு. எஸ்ஐஆர் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்ல வழக்குகளை போய் நடத்துறாங்க. அதையும் தாண்டி அவங்க நீக்கப்பட்டவர்கள், அதாவது எஸ்ஐஆர் நீக்கப்பட்டவர்கள் நேரிலே கூட்டிட்டு போய் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் என் கூட இருக்கும்போது யாரை நீக்கினாங்க, எதற்கு நீக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அதன் மீது ஐடி ரைடு நடந்துச்சு அப்படின்னா ஐடி ரைடு நடக்கக்கூடிய இடத்திற்கு நேரடியாக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் நேரடியாக போயிட்டு கேள்வி எழுப்புறாங்க. இது மாதிரி இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அறிக்கை அரசியலோ இல்லை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பண்ணக்கூடிய அரசியலோ எதுவுமே இல்லாமல் கிரவுண்ட் அரசியல் நேரடியாக களத்திற்கு போயிட்டு எதிர்த்து என்ன பண்ணுறாங்களோ அது நேரடியாக களத்தில் போயிட்டு அரசு செய்யக்கூடியவராக மமதா பானர்ஜி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் மற்ற தலைவர்களிலிருந்து மமதா பானர்ஜி அவர்களை வேறுபடுத்தி காட்டுது. எந்த ஒரு அரசியல் தலைவரும் இப்படி போய் 4 மணி நேரம் அந்த வாக்கு மையத்தில் நிற்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் 4வது முறை போட்டியில் நிற்கக்கூடிய மமதா பானர்ஜி அவர்கள் அது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவரை கவனிக்க வைக்கக்கூடிய தலைவராக மாற்றியிருக்கிறது. வெற்றி பெறுவதற்கு முன்பாக மேற்கு வங்கத்திற்கு பிறகு என்னுடைய அடுத்த குறி டெல்லி தான் அப்படிங்கிறது உண்மையில பேச்சு கொடுக்கிறதாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை தாண்டி அவருக்கான ஆதரவு அலைகளை தொடர்ந்து வீசும் அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன்னா அவரின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. முன்னேற்றம், அதாவது அடுத்தடுத்த கட்டத்திற்கு போவதற்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நிறைய ஃபெயிலியர்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியின் மீது இருந்தாலும் கூட பாஜக அவர்கள் நடத்தும் விதமே வந்து மக்களுக்கு அவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலை கொடுக்கிறது அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. அவருக்கு எதிராக இணையத்தில் பரப்பப்படும் அந்த மீம்களாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை பாஜகவை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோவை மமதா பானர்ஜி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட அரசியலை வந்து தொடர்ந்து கவனித்துக்கூடிய சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ 2 முனை போட்டி அப்படிங்கிறது மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தின் தேர்தல் முடிவுகளும் மே 4ஆம் தேதி தான் வெளியிட போகிறாங்க. கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் பெங்காலுக்கான தேர்தல் முடிவுகளும் மே 4ஆம் தேதி வெளியிடப்பட போகுது. யார் வெற்றியை பெறப்போகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெஸ்ட் பெங்காலினுடைய இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 4வது முறை ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற முறையில் கருத்து கணிப்பில் முடிவுகள் வருவதாக இருக்கட்டும், ஆன்டி இன்கமென்ஸ் இருந்தாலும் கூட தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும், பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் மமதா பானர்ஜி மீது வீசப்படக்கூடிய அனைத்து பந்துகளையுமே சிக்ஸராக மாற்றிக் கொண்டிருக்கிறார் மமதா பானர்ஜி அப்படிங்கிறது வரக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கள நிலவரம் அப்படியாகத்தான் இருக்குதா அப்படிங்கிறது தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.